இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் என்டார்க் 125 BS6ஓட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38,000 ஓடி இருக்க ஒரு ஸ்கூட்டர். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 38 ரன் ஆனதுனால இதோட கம்ப்ளீட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கிளியராக நமக்கு ரைட்டில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ரெடர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பில்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம BS4 சொன்ன மாதிரி தான். ஸோ எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷனுமே கிடையாது. கண்டிப்பாக பில்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ஃப்ரண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து எல்இடிஸும் கொடுத்துருக்காங்க. இது BS6ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடிஸ் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான். ரியர் செக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்ஸை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிரேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு இதில் வந்து ரியரில் வந்து எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க பிரேக் லைட்ஸு. இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஹார்ன் சுவிட்ச், இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஆர் ரைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மிடில் இருக்க பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே அது வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம மறுபடியும் வந்து ரீசென்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் சுவிட்ச், அதில் வந்து பாஸ் சுவிட்சை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினோட கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டர் பட்டன். இதோட மீட்டர் கன்சோல் பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து இன்ஜினோட ஹீட்டை வந்து டிஃபைன் பண்ணுற விதமாக சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது லாங் ரைட் வந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மீட்டரை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ தேவையான அளவுக்கு கூல் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். டாப் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஸ்பீடை அட்டைன் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ரன் பண்ணுறீங்க 0 to 60 நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் மோடுன்னு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மோர்ட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்டார்க்கோட ப்ராக்டிகலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேரி பேக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் சீட்டில் வந்து ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகலிட்டி பற்றி பேசும்போது நமக்கு ஃபியூல் ஃபில்லர் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபியூச்சர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூட் லேம்ப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு USB சார்ஜர் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கூட்டர்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இதில் 5.8 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லா ஸ்கூட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 to 5.2 தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து 5.8 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பிகரான ஃபியூல் டேங்க் தான். என்டார்க்கில் கொடுத்துருக்க டயர் செக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100/80/12 கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 110/80/12 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 inch டயர்ஸ் தான். இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் செட்டப் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் டிஸ்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிராண்ட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. பைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைட்டில் பார்த்துருவோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 220 mm டிஸ்க் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இது ட்ரம்மோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 mm. என்டார்க் BS6ஓட இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 valve இன்ஜின் தான். நமக்கு வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு ஒரு வால்வும் இன்லேட்டுக்கு வந்து 2 valvesம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீத்திங் நல்லா இருக்கிறதுனால இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. மற்றபடி பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9.25 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 10.5 Nm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேசிவ் தான். 118 kgs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணும்போது வெயிட் வந்து ஃபீல் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துருவோம். இது ஒரு யூஸ்டு ஸ்கூட்டர்ன்றதுனால இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இது வரையும் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேனல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஏதாச்சும் ரேட்லிங் நாய்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனல் வந்து ஆல்ரெடி கேப்பாக இருக்குது, கிளியராக தெரியுது. ஸோ இது பில்டில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் மேபி லாங் டேர்மில் யூஸ் பண்ணதுனால இதில் வந்து ஒரு சின்ன கேப் தெரியுது. அதே மாதிரி நம்ம BS4லையும் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுது. ஸோ மேபி கம்பெனிஸ் பெட்டரான ஒரு டிசைனாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தோணுது. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதோட பெயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹார்டாக யூஸ் பண்ண ஸ்கூட்டர் அப்படின்றதுனால
ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஃபெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகலை, கிளியராகவே தெரியுது. ஸோ பில்டு வந்து ஆஸ் யூஷுவல் இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. பெயிண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மற்றபடி அதிகமாக யூஸ் பண்ண ஸ்கூட்டர்ன்றதுனால அந்த பேனல்ஸில் வந்து சின்ன சின்ன கேப்ஸ் வந்து இருக்குது. ஓகே, என்டார்க் BS6ஓட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 38,270 ஓடி இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் BS4லேயே வந்து சொல்லியிருந்தேன், இனிஷியல் வந்து BS6 வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக BS6 வந்து நல்லாவே இம்ப்ரூவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து த்ராட்டலிங் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. கம்பேர்ட் டு BS4 வந்து BS6 வந்து த்ராட்டலிங் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது குயிக்காக இருக்குது ஸ்கூட்டர் வந்து. ஸோ அதே மாதிரி இதோட வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து சுத்தமாக ஃபீல் பண்ணவே இல்லை எந்த இடத்துலையும். ஸ்கூட்டர் வந்து பல்கியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹேண்ட்லிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சஸ்பென்ஷன் வந்து ஆப்வியஸ்லி ஹார்டர் சைடில் தான் இருக்குது. ஸோ இதோட ரைடுக்கு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஷன் தான் செட் ஆகும். இதுவே வந்து ஒரு சாஃப்ட்வேரான சைடில் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பேலன்சிங்கில் வந்து இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. நான் BS4ல் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன ஸ்லைட் வைப்ரேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து மற்ற 125 ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டான ஒரு சின்ன வைப்ரேஷன் கண்டிப்பாக CVT சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இதோட லோ எண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா லோ எண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதோட மிட் அண்ட் டாப் எண்ட் வந்து பார்ப்போம். முடிஞ்ச ஒரு சின்ன ஹைவே ரைடும் எடுத்து பார்ப்போம். ஸோ மிட் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்கூட்டர். ஸோ இதோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம், பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைட்டிங் நல்லாவே இருக்குது. ஸோ ஈவன் ஆஃப்டர் நம்ம வந்து ஒரு ரஃப் யூஸ் பண்ணதுக்கப்புறமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட பைட்டிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கேட்டாக இருக்குது. ஸோ ரியர் வந்து நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்கும்போது இது ABS இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக ஸ்கிட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து அதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இதோட பிரேக் ஷார்ப்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு பைட்டிங் நல்லாவே ஃபீல் ஆகுது, கிளியராக வந்து தெரியுது. அதே மாதிரி இதோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 inchesன்றதுனால ரைடு கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சைலன்சரோட பீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சைலன்சர் வந்து நல்லாவே கிறிஸ்பியான சவுண்டாக இருக்குது. ஸோ 38,000க்கு அப்புறமா இதில் ஏதாச்சும் இன்ஜின் நாய்ஸ் இல்லை வந்து ரேட்லிங் நாய்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்குது. ரீசன் என்னென்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க, கீழே விழுந்திருக்கு. அதனால் வந்து சின்னதாக ஒரு ரேட்லிங் நாய்ஸ் இருக்குது. மற்றபடி பேனல்ஸ் வந்து இவங்க எந்த வயசுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டாப் எண்ட் எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஹைவே வந்து எடுத்திருக்கோம், டாப் எண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டாப் எண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லீனியராக இல்லாமல் குயிக்காக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து 12 inch டயர்ஸ் அண்ட் இன்ஜின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நமக்கு வந்து ஸ்பீட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் ஆகலை, எந்த ஒரு இடத்துலையுமே இன்ஜின் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகலை, கிளியராகவே தெரியுது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டு வந்து லாஸ்ட் RPM வரையும் ரீச் ஆனாலுமே இன்ஜின் ஸ்ட்ரெயின் இல்லை. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்ஜின். மற்றபடி CVTயில் இருக்க சின்ன வைப்ரேஷன்ஸை தவிர இன்ஜின் சைட்லேருந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. நான் BS4 என்டார்க் ரைட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. பட் BS6ல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, ரியர் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். மேபி இவங்க வந்து வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இதை விட வந்து இன்ஜின் பெப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரைட் பண்ணும்போது அந்த வெயிட் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை அப்படின்னாலும் ஸ்டில் வந்து பவர் டு வெயிட் ரேஷியோவில் வந்து கம்பெனி மேபி ஒர்க் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி டிராஃபிக்கில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் வெயிட்னால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ உங்களை ஃப்ளிக்கபிளாக தான் இருக்குது. ஸோ இனிஷியல் மிட் எண்ட் அண்ட் டாப் எண்ட் 3 விஷயத்துலையுமே வந்து ஸ்கூட்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் கிளியராக நோட் பண்ணுறேன்.